ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? என்னுடைய வில்லேஜ் லைஃப் ஸ்டைலை தாங்க நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ மார்னிங் எப்பயும் போல் என்னோடய ரொட்டீன் ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க. பசங்களுக்கு லஞ்சு தாங்க பேக் பண்ணியிருக்கேன். ஸோ மார்னிங்கும் பார்த்திங்கன்னா சப்பாத்தி செஞ்சிட்டேன். ஸோ அதையே பார்த்திங்கன்னா லஞ்சாக பேக் பண்ணிட்டேன். இது என்னென்னா பச்சை பயிறு சப்பாத்திங்க. ஃபஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ணேன், ரொம்பவே நல்லா இருந்தது. குழந்தைங்க பச்சை பயிறு குழம்பா செஞ்சு கொடுத்தா ஒரு சில குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. நம்ம அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இந்த பச்சை பயிறு சப்பாத்தி, பச்சை பயிறு தோசைன்னு கொடுத்தா அவங்க கொஞ்சம் இஷ்டமாக சாப்பிட்டுப்பாங்க. இதில் பார்த்திங்கன்னா நிறைய ப்ரோட்டீன் இருக்குங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இது ரெகுலராக நான் கொடுப்பேன். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பச்சை பயிறு சப்பாத்தி டேஸ்ட் வைஸ் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பசங்களுக்கு லஞ்சும் பார்த்திங்கன்னா பேக் பண்ணியாச்சு. ஹைதராபாத்தில் பார்த்திங்கன்னா மத்தியானம் சாப்பாடு செய்வேன். இங்கே அந்த மாதிரி இல்லைங்க. மார்னிங் பார்த்திங்கன்னா என்ன செய்கிறோனோ அதை தான் மதியானத்துக்கும் சாப்பிடுவோம். இப்போ அவ்வளோதான், லஞ்சு பேக் பண்ணியாச்சு. அவங்க வேனுக்காக வெயிட் பண்ணுறாங்க. நான் எடுத்துகிட்டு போய் கொடுக்க போகிறேன். இப்போ பச்சை பயிறு சப்பாத்தி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இந்த பச்சை பயிறு பார்த்திங்கன்னா ஒரு நாள் முன்னாடி ஊற வச்சுட்டேன். ஸோ மார்னிங் பார்த்திங்கன்னா நல்லா ஊறிடுச்சு, இந்த மாதிரி ஆயிடுச்சு. இதை பார்த்திங்கன்னா கல் இல்லாமல் நல்லா அலசிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டாச்சுங்க. இதில் கொஞ்சமாக கேரட்டை தோல் சீவிட்டு இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி இப்போ அரைக்க போகிறோம் இதோடு சேர்த்து. நெக்ஸ்ட்டு இஞ்சியும் பார்த்திங்கன்னா அதே மாதிரி தோல் சீவி சின்னதாக கட் பண்ணி இதில் போட்டாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பூண்டு, அதை தோல் உரிச்சிட்டு இந்த மாதிரி பார்த்திங்கன்னா இதில் சேர்த்துக்கணும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம நல்லா மைய அரைக்க போகிறோங்க. இதில் ஒரு சின்ன வெங்காயம் இருந்தால் ஒரு 5 சின்ன வெங்காயம், இல்லைனா பெரிய வெங்காயம் இருந்துச்சுன்னா ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கோங்க. காரத்துக்கு ஒரு 2 பச்சை மிளகா, நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சீரகம் கொஞ்சம் போட்டுக்கிறேங்க. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம அரைக்க போகிறோம். தேவையான அளவு உப்பும் போட்டுக்கலாங்க. இந்த சப்பாத்தி செய்யறதுக்கு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம எந்த கப்பில் பச்சை பயிறு எடுத்து ஊற வச்சுருக்கோமோ அதே கப்பில் 3 கப்பு நம்ம கோதுமை மாவு சேர்க்க போகிறோம். வீடியோ கண்டினியூவாக பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா அரைச்சாச்சுங்க. இதில் என்னென்ன சேர்க்க போகிறோன்னா, ஃபஸ்ட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான பொருள், இது மறக்காமல் சேர்த்துக்கோங்க, பெருங்காயத்தூள் தாங்க. தேவையான அளவு மட்டும் சேர்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆல்ரெடி உப்பு போட்டு அரைச்சாச்சு. இப்போ நம்ம கோதுமை மாவும் போட போகிறோம். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா உப்பு போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கொத்தமல்லி தழை இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட புதினா தழை இருந்தால் இது ஆப்ஷன் தான். ஸோ இதுவும் சேர்த்துக்கிட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். புதினா தழை இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு இதுதான் முக்கியமான விஷயமே. நான் இந்த கப்பில் தான் பச்சை பயிறு எடுத்தேன், ஒரு கப் அளவுக்கு. ஸோ அதே கப்பில் நான் இப்போ எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா கோதுமை மாவு சேர்க்க போகிறேன். இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, தண்ணி நம்ம கொஞ்சம் கூட ஊற்றக்கூடாதுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி கோதுமை மாவு பிசைவோம்ல அதே மாதிரி பிசையணுங்க. சப்போஸ் உங்களுக்கு கையில் ஒட்டுற மாதிரி இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் மாவு கூட எக்ஸ்ட்ரா போட்டு கூட நீங்கள் பிசைஞ்சிக்கலாம். இது திரட்டும் போதும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா மாவு நல்லா போட்டு நீங்கள் திரட்டுங்க. நம்ம சப்பாத்தி எப்படி செய்வோம் அதே மாதிரி தாங்க. இப்போ பார்த்திங்கன்னா சூப்பரான பச்சை பயிறு சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு பார்த்திங்கன்னா நான் கார சட்னியும் தேங்காய் சட்னியும் தாங்க செஞ்சேன். இந்த பச்சை பயிறு சப்பாத்தி ரொம்ப சாஃப்டாகவும் இருந்தது, டேஸ்ட்டும் சூப்பராக இருந்துச்சுங்க. ஸோ அவ்வளோதாங்க, நான் இப்போ சாப்பிட போகிறேன். நீங்களும் இந்த பச்சை பயிறு சப்பாத்தி ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அன்றைக்கி பார்த்திங்கன்னா நல்ல மழைங்க. ஸோ மழை வரும் நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. 2 ஹவர்ஸ் கண்டினியூவாக நல்லா மழை பெஞ்சுது. ஸோ கிளைமேட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பை பாய்.